மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்கிறார். இந்த வக்ர நிலையானது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையும் 4 மாதம் 14 நாட்கள் 138 நாட்களுக்கு மகர ராசிக்கு மிக மகத்துவமான நாள் என்று சொல்லலாம். மிகவும் மகத்துவமான நாள், பொன்னான நாள், சிறப்பான நாள். நீங்கள் அப்படியே இந்த நாட்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளையும் நீங்கள் என்ன பண்ணணும், வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு நாளையும் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க நாள். சரியான செயல்பாடுகளுக்கு மட்டுமே உங்களுடைய சுய வேலைகள், சுய தொழில், உங்களுடைய உறவு, உங்களுடைய நட்பு, உங்களுடைய காதல், உங்களுடைய மகிழ்ச்சி என்ற விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த 138 நாட்களையும் கரெக்டான முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா இனி வரப்போகின்ற அத்தனை விதமான நாட்களையும் சிறப்பாக அடைய முடியும், சிறப்பாக இருக்க முடியும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. பயன்படுத்துகிற விதம் என்பது நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த நினைப்பீங்க, தனக்காக வாழ நினைப்பீங்க, தனக்காக செயல்பட நினைப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை அறியாமல் என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. நைட்டு தூங்கும்போது என்ன நினைக்கிங்க, இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நாள்லேருந்து நான் என்னை மாற்ற போகிறேன், எனக்காகவும் என் குடும்பத்துக்காண்டி வாழ போகிறேன், நான் உண்மையிலேயே மனசாட்சி பூர்வமாக சொல்கிறேன், நான் எனக்காண்டி வாழலை, என் குடும்பத்துக்காண்டி நான் வாழ போகிறேன், இல்லை என்னுடைய உறவுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, முடிவு எடுத்துகிட்டு தூங்குவீங்க. மறுநாள் காலையில் உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். ஒரு 10 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற 9 மணியோ 10 மணியோ ஏதோ ஒரு டைம் வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வரும். நண்பா ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு சின்ன பாதிப்பு, ஏக்கா எனக்கு ஒரு பிரச்சனை, சின்ன பாதிப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் ஃபோன் வரும். நீங்கள் மறுநாள் நல்லா கரெக்டான முறையில் இதை செய்யணும்னு சொல்லி ஒரு பக்காவாக எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை மன ரீதியாக ஒரு பிளான் போட்டு நீங்கள் வச்ச விஷயத்த ஒரே ஒரு ஃபோன் இல்லை ஒரே ஒரு நபர் நேரடியாக சந்தித்து அப்படியே ஒரு பில்டிங்கை கட்டி வச்சா சடச்சடச்சன்னு இந்த சின்ன பிள்ளையை கட்டி வச்ச பில்டிங் அப்படியே கடன்னு உழுவும் பார்த்தீங்களா? அதே போல் இந்த பூகம்பத்தில் உழுது பார்த்திங்களா, ஒரு பெரிய பில்டிங், அடுக்குமாடி பில்டிங் கட்டி வச்சுருப்பாங்க, சடச்சடன்னு கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகளை சட்டக்குன்னு சொல்லி முடிச்சிடாங்க. அப்போ அந்த நிலையிலேருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னா அதற்கான ஒரு பொன்னான காலம்தான் இந்த சனி வக்ர பயிற்சி காலம். நீங்கள் இந்த 138 நாட்களும் மனசார உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு வாழ்க்கை பாடமாக உங்களுக்கு உணர்த்தும். தடைகள் எல்லாம் வெளியேறும், தடைகள் எல்லாம் தகர்த்தெறிஞ்சிடலாம். உங்களை போட்டியாளர் நினச்சி உங்களை எப்படியாவது சாச்சிடணும், உங்களை எப்படியாச்சும் லாக் பண்ணிடணும், உங்களை எப்படியாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டு தொழிலையோ வேலையிலையோ லாக் பண்ணி அட்ரஸ் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்ச எதிரிகளின் சூழ்ச்சியை சனி வக்ர பயிற்சி மூலமாக நீங்கள் தகர்த்தெறிய முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. வெளிநாடு யோகம் உண்டு. ஏன் வெளிநாடு போவேன், என்னை அவங்க கூப்பிடணும், என்னுடைய தொழில் சார்ந்த விஷயத்துக்காக நான் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு தொழில் சார்ந்த நபர்கள் அவர்கள் என்னை அழைக்கணும்னு எதிர்பார்க்குறேன், எனக்கான அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணங்கள் சென்று அதன் மூலமாக அதிகமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாக போகுது. நம்மளுடைய மகர ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சினிமா துறையில், சின்ன திரையில், பெரிய திரையில், யூடியூப் மூலமாக, காணொளி மூலமாக, வாய்ஸ் மூலமாக தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அனைவருக்குமே அதற்கான அங்கீகாரம் செயல்பாடுகள் ஏற்பட போகுது என்பது சனி வக்ர பயிற்சி மூலமாக நம்ம அறிகிறோம். உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு உதவி செய்வதற்கான ஆற்றல் உண்டு. யாருக்கெல்லாம் 2வது திருமணம் முடிக்க வேண்டும் என்று சூழ்நிலை இருக்கிறது, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வரவில்லை, ஒரு தடை ஏற்படுகிறது என்று வருத்தப்படுகிறீர்களோ, உங்களுக்கு 2வது திருமணத்துக்கான செயல்பாடுகளில் உள்ள தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம்.
உங்களுடைய அம்மா அப்பா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டாகும். அப்படி ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தால் என்ன பண்ணுங்கள், டைரெக்டாக மருத்துவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. கூட போய் பாருங்கள். அக்கறை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் உறுதியாக நல்ல ஒரு நிலைக்கு மாற்றமடைந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் அவங்க சிறப்பாக இருப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் என்பது உண்மை. யாராவது அவங்கள்ட்ட வந்து பணம் கேட்டாங்க, இல்லை கொடுத்த பணத்தை கேட்காங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. பணம் உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், என்கிட்ட பணம் இல்லைன்னு கூட சொல்லி ஓப்பனாக பேசிடுங்க. அது 5000 சரி, 5 லட்சம் சரி, 5 கோடினாலும் சரி, உங்களுடைய தொழிலுக்கான விஷயங்களுக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக பாதிப்பு இல்லாமல் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய செயல்பாடாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அலுவலகத்தில் உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் கிடைக்கும். என் நம்பரில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் மனம் ரொம்ப தெளிவாகிடுச்சு, ஜாதகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நீங்கள் என்னுடைய ஜாதகத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மன நிறைவோடு போவதற்கான விஷயங்களை செயல்படுத்த என்னால் முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும். மேலும் நம்மளுடைய வீடியோ வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜாதகமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்க பிரசன அடிப்படையில் நிறைய பிரசனங்கள் இருக்குது. வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, அதேபோல் கடிகார பிரசனம் மூலமாக பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடின் வாஸ்து அடிப்படையில் பார்க்கலாம். இப்படி நிறைய வகைகளில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன்கள் உறுதியாக துல்லியமாக கூற முடியும் என்பது நான் உங்களுக்கு கூறும் கருத்து. ஸோ மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.